Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ஹோட்டல் ஸ்டைல்ல இறால் மசாலா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு இறால் எடுத்துர்க்கேன். இது கொஞ்சம் பெரிய இறாலா இருக்கு. இந்த ரெசிபி சின்ன இறால் இருந்தா கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த இறால்ல பின்பக்கம் திருப்புனீங்கன்னா அதாவது அதனுடைய முதுகு பகுதியில கருப்பு கலர்ல ஒரு சின்ன கோடு மாதிரி தெரியும். அது கண்டிப்பா எடுத்துட்டு தான் சாப்பிடணும் நம்ம. அதனால கத்தியை வச்சு இந்த மாதிரி லைட்டா ஒரு கீறல் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறமா உள்ள இருக்கிறத அதை எடுத்துருங்க. கிளீன் பண்ணணும் கண்டிப்பா இது. இப்ப இதே மாதிரி எல்லா இறாலையும் நம்ம சுத்தம் பண்ணிக்கணும். இதை இப்ப ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இதுல மசாலா சேர்த்துடலாம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா எலுமிச்சப்பழ ஜூஸ் அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே ஊறணும் இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம ஒரு கடாயில இன்னொரு ஃப்ரெஷ் மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 4-5 சின்ன துண்டு இந்த மாதிரி இஞ்சி சேர்த்துக்குங்க. ஒரு 12 பல்லு அளவுக்கு பூண்டு, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வெங்காயம் வதங்கி வரணும்னு கிடையாது. அடுத்ததான் இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தையும் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்ப பாருங்க எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்ப ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்குங்க. இந்த ரெசிபிக்கு இந்த கொத்தமல்லி இலைகள் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதுதான் இதுல ஒரு ட்விஸ்டே, செம்ம டேஸ்டா இருக்கும். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அந்த சூட்ல அந்த கொத்தமல்லி இலைகள் வதங்கினா போதும். இப்போ இதை நல்லா ஆற வச்சிருங்க. அது ஆறதுக்குள்ள நம்ம இறாலை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துங்க. ரொம்ப நிறைய சேர்க்கணும்னு கிடையாது. இது டீப் ஃப்ரை அப்படிலாம் கிடையாது. இப்போ இறாலை கொஞ்சம் அப்படி தனித்தனியா சேர்த்துக்குங்க. எட்ட 2 பேட்சா நான் இன்னைக்கு சேர்க்க போறேன். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. எப்பவுமே இறாலை இந்த மாதிரி தனியா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரேவி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும். ஏன்னா இறால் தண்ணி விடும். அந்த மாதிரி தண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா அதிலே வந்துச்சுன்னா அந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. முக்கியமா பார்த்தீங்கன்னா சில சமயங்கள்ல இறால் உங்களுக்கு ரப்பர் மாதிரி இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். அதாவது ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணாலும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால இந்த மாதிரி நீங்க ஃப்ரை பண்ணிட்டு பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு நல்லா தண்ணி விடும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்குங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல நல்லா வேகட்டும். அவ்வளோதான், இறால் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அப்படியே எட்ட எடுத்துருங்க. உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். மறுபடியும் அடுத்த பேட்ச் அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. அதே மாதிரி நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயம் தக்காளியும் நல்லா ஆறிடுச்சு. இது இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இறால் ஃப்ரை பண்ணோம்ல அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு லைட்டாக அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிங்க. ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்ல வச்சுக்கோங்க. கறியிடக்கூடாது. உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதை சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இறாலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்குங்க. இது வேகிற அளவுக்கு. ஏற்கனவே இறாலும் நல்லா வெந்திருக்கு. அதே மாதிரி அந்த நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி தான் போட்டிருக்கோம். அதனால தண்ணி குறைவா சேர்த்தா போதும். இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா பொடி சேர்த்துங்க. ரொம்ப ட்விஸ்ட் இந்த ரெசிபிக்கு. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சப்போஸ் மட்டன் மசாலா பொடி இல்லை அப்படின்னா சிக்கன் மசாலா பொடி இல்லை கரம் மசாலா பொடி இதில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் மட்டன் மசாலா சேருங்க, செம்மையா இருக்கும். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஓரங்களில் லைட்டாக எண்ணெய் விட ஆரம்பிக்கும். அவ்வளோதான், ஒரு டேஸ்டியான இறால் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் நம்ம சேர்த்துருக்க அந்த கொத்தமல்லியோட வாசனை செம்ம தூள் கலப்போம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.